ஆஹா கல்யாணம் மார்ச் 20 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில். ஹாய் பிக் ஹாய், திஸ் இஸ் மணிமேகலை அண்ட் ஆங்கர் பாலா. ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அதுவும் மெயினா LCU ஃபேன்ஸ்க்கு, அதாவது ஏப்ரல் 1 அன்னைக்கு பிஹைண்ட் வித் கோல் ஐகான்ஸ் 2.0 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்வலஸான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஈவென்ட் நடக்க போகுது. அதுவும் EVP-ல நடக்க போகுது. அதுல LCU ஃபேன்ஸ்க்கு என்ன சர்ப்ரைஸ்? சிறப்பான சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது ரூபியில வந்து டிக்கெட் புக் பண்ற எல்லாருக்குமே நம்ம லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஷார்ட்டா வந்து LCU அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதோட கூப்பன் கோட் LCU 33 அப்படின்னு நீங்க போட்டு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 33% டிஸ்கவுண்ட் தராங்க. அது மட்டும் இல்லாம இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய கையொப்பம் விட்ட ஒரு சூப்பரான டி-ஷர்ட்டும் கூடவே தராங்க. கோல்ட், டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் இது எல்லாத்துக்குமே LCU 33 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 33% ஆஃபர் இருக்கு. ஸோ உடனே இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க்ல போங்க, LCU 33 கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க, சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க. நான் ஆட்டோ ஓட்டி தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஓ அப்படியா, நீங்களும் காக்கி சட்டை நானும் காக்கி சட்டை இருந்தால் அவர் சொன்னார். இது அவர் சொன்ன வார்த்தை தான். சார் குரு கோபாலின்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஒரு பயங்கர ஒரு உடம்புல ஒரு பெரிய அதிர்வை நான் பார்த்தேன். காலேஜ் லைஃப்னாலே சைட் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். நீங்க யாரையாவது சைட் அடிச்சிருக்கீங்களா? மாமா மின்னல். ஆனால் சைட் அடிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருந்திருக்கும் அந்த ஏஜில். அதெல்லாம் நம்ம பண்ணாமலாம் இல்லை. ஏன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். எல்லாரும் லவ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணையே போய் அப்ரோச் பண்ணுவாங்க. நான் போய் அப்பாவை அப்ரோச் பண்ணுவேன். ஆமா, அப்பாவா? அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணல. அதுக்கான வாய்ப்புகளும் வரல, நான் லவ் பண்ணவும் இல்லை. லவ்னு ஒரு ஏரியாவுக்குள்ளே போனோன்னா நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போகாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சார் உங்கள் ஒய்ஃப் பேர் வந்து சோனியா அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 2 பேர் வந்து கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகி மாதிரி அட்டன் பண்ணிடுங்க. என்னடா இது? நீ கேள்வியாக கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோனியா அகர்வால்ட்ட மூலம் என் நம்பரை கொடுங்க, கூப்பிட சொல்லுங்க. ஆர்ப்பா பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க நம்ம இன்டர்வியூவை. அடுத்த நாள் காலையில் தலையை அவ்வளோ உதர சேவ் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு நண்பருடைய காரை எடுத்துக்கிட்டு கூட 4 பேருக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போயிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் உள்ளே ஓட்டாங்க. ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னுட்டு. நடிகனை மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? நடிக்க சொல்லுங்க அப்படின்னா அந்த இடமே பின்ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. அவர் உடனே நக்கலா என்ன கூப்பிட்டு கேட்டார், எங்க நீ நடி பார்ப்போம் அப்படின்னாரு. இந்த கேள்விக்கான பதில், சார் உங்களோட ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன, அப்புறம் இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்க சம்பளம் என்ன? இது வரைக்கும் இவன் முன்னாடிட்ட சொல்லாத பதில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி இந்த பிஹைண்ட் us சொல்லி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்க நம்பியே ஆகணும். மெட்டி வழியில எனக்கு முதல் சம்பளம். ரஜினி சாரும் காக்கி சட்டை போட்டிருக்காங்க ஆட்டோ ஓட்டும் போது, ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது. நீங்களும் ஆட்டோ டிரைவராக இருக்கும்போது காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. அதோட ஒத்துமை அப்புறம் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து அவர் மலை, நம்ம மடு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. பட் இதை நான் சார்கிட்டே சொன்னேன். இதில் இன்னொரு ஒற்றுமை உங்களுக்கு தெரியாதது, ரஜினி சாருக்கும் எனக்கும் குரு ஒரே குரு. 2 பேரும் ஆக்டிங் ஸ்கூல் வந்து ஒரே இடத்துல படித்தோம். அவர் பேர் கோபாலி. 2 பேருக்கும் காமனான குரு. அது குருன்றதுலேயே ஒரு ஒற்றுமை இருக்குது எங்களுக்குள்ள. நான் ரஜினி சாரை கூட போய் பேசும்போது நான் சொன்னேன், சார் வாங்க வாங்க போஸ் எப்படி இருக்கீங்கன்னாரு. அந்த மாதிரி சார் நான் ஆட்டோ ஓட்டி தான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஓ அப்படியா, நீங்களும் காக்கி சட்டை நானும் காக்கி சட்டை இருந்தால் அவர் சொன்னார். இது அவர் சொன்ன வார்த்தை தான். அதே மாதிரி நான் சொன்னேன், சார் குரு கோபாலின்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. ஒரு பயங்கர ஒரு உடம்புல ஒரு பெரிய அதிர்வை நான் பார்த்தேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ அவர் தான் சொன்னார், பாலச்சந்தர் சார்கிட்ட போய் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு. அதாவது புகழ்ந்து தள்ளிட்டாராம். போயிட்டு அப்படி நடிப்பான் இப்படி நடிப்பான்னு இவர் இப்படி பார்த்துட்டே இருந்தாராம். இப்போ வெளியில் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் போய் நடிச்சிட்டாரு. அப்படி எனக்கிட்ட சொல்லும்போது சொன்னார், ஒரு குரு என்பவன் எப்படி இருக்கணும்னா தன்னுடைய மாணவனை எவ்வளவு உயர்வுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவு உயர்வுபடுத்தி பேசி அந்த மாணவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டே வைக்கிறவன் தான் ஒரு குரு. அதான் குரு ஸ்தானம், அதான் குருவோடைய வேலை. இங்கே இருக்க ஆசிரியர்களுக்கெல்லாம் அதுதான் ஜாப். அது ரஜினி சார் எனக்கு சொன்னார். அது ஒரு அட்வைஸ் தான் நமக்கு. இப்போ நான் வந்து ஒரு நாள் வாத்தியாருங்கிறதுனால அஸ் அ குரு அந்த அட்வைஸை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் நடித்த நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க, நிறைய படங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் இவர் வந்துட்டு நான் ஒரு மாதிரி நினச்சிருந்தேன், ஆனால் பிரேக் பண்ணிட்டார் இவர் அப்படின்னா அந்த மாதிரி யாராச்சும் உடச்சிருக்காங்களா? நான் ரொம்ப மூடியாக அந்த மாதிரி நான் எதிர்ப்பு. விஜய் சேதுபதி சார் வந்து விஜய் சேதுபதினோட நேரம் கைத்தட்டி இருக்கணும் நீங்கள். இல்லை அது 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 ஏங்கிறத சொல்லிடுறேன். எப்போவுமே நமக்கு அந்த ரோல் மாடல் பீப்புள் வந்து நம்ம தான் அவங்கள நம்மளே கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்னா, கமல் சாருக்கு அப்புறமா ஒரு உலகளாவிய நடிகர்களில் இன்றைக்கி விஜய் சேதுபதி போய் நிற்கிறாரு. பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் போகிறோம்,
வேர்ல்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எங்கே போனாலும் தி எக்ஸ்பெக்டட் விஜய் சேதுபதி எங்கன்ற ஒரு அவங்கக்கிட்ட ஒரு தேடுதல் இருக்குது. ஏன்னா இந்திய சினிமாக்களின் மிகச்சிறந்த நடிகர்களில் விஜய் சேதுபதி இருக்கார். முதல்ல அவர் நம்ம கொண்டாடணும், ஒரு தமிழனா நம்ம அவரை பயங்கரமாக கொண்டாடணும். ஏன்னா இன்றைக்கி இந்த ஹிந்தி சீரீஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பின்றாரு, அதில் கீழே கமெண்ட்ஸ் பாருங்கள், அவங்களோட எது பாருங்கள், எல்லா அவ்வளோ பெரிய ஹிந்தி நடிகர்களும் விஜய் சேதுபதி பின்னிட்டாரு, விஜய் சேதுபதி பின்னிட்டாருன்னு சொல்லுவாங்க. சச் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். நான் அந்த கவன் பண்ணும்போது அந்த இன்டர்வல் சீன் அவ்வளோ நல்லா வந்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது வந்து விஜய் சேதுபதி தான். காலேஜ் லைஃப்னாலே சைட் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். நீங்க யாரையாவது சைட் அடிச்சிருக்கீங்க? மாமா மின்னல் அழகாக கேட்டு விட்டாய். நான் காலேஜ் போகல, 12th ஸ்டாண்டர்டோட நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டிராயிங் லோயர் அண்ட் ஹையர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரஸில் ஒரு 2 வருஷம் ஏதோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எஜுகேஷன் சம்மந்தமாக என்கிட்ட வரும்போது கொஞ்சம் வீக்கான ஆன்சர்ஸ் தான் வரும். ஆனால் சைட் அடிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருந்திருக்கும் அந்த ஏஜில். அதெல்லாம் நம்ம பண்ணாமலாம் இல்லை. ஏன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். பாருங்க, நிக்கி வந்து என் ஒய்ஃப்கிட்ட கேட்டான், உங்கள் மாமா எவ்வளோ ரொமான்ஸாக லவ் பண்ணுவார் அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்று நடித்து காமிச்சாங்க, அது யூடியூப்பில் இருக்குது. நம்ம ரொமான்ஸ் அவ்வளோதான், நம்மக்கிட்ட அது ரொமான்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எல்லாருமே கார்த்திக் சாராவுமே எல்லாருமே வந்து அரவிந்த் சாமியாமே இருக்க முடியாது. நம்மளாம் அரவிந்த் சாமியா, நம்மளாம் ரஜினிகாந்த். சூப்பர். ரைட். அந்த மாதிரி நமக்கு ஒரு அளவோடு தான் வரும். அந்த மாதிரி அளவோடு நான் சைட் அடிச்சிருக்கேன், அளவோட லவ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன நிறையா லவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த நம்மலாம் யோசிச்சு பார்ப்போம்ல, அந்த சைட் அடிக்கிறது, அந்த ஒன் சைட் லவ், நம்ம அப்படி அதெல்லாம் ஒரு பப்பி லவ் தானே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அந்த காதலை பற்றி கொஞ்சம் தெளிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புரிதல் இப்படி தான் இருக்கும்பா அப்படின்னா என்ன? இல்லை, லவ்னாவே ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆமாண்ணே, அந்த ஃபன்னாக. பட் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணோம். லவ் பண்ணும்போது இப்போவே எப்படி இருக்கோன்னா அப்போ எப்படி இருப்போம் பார்த்துங்க. நிச்சயமாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ நான் மெட்ராஸ்க்கு வர்றதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணு நேரடி காரணம் அல்ல, மறைமுக காரணம். எல்லாரும் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம், போய் பொண்ணையே போய் அப்ரோச் பண்ணுவாங்க. நான் போய் அப்பாவை அப்ரோச் பண்ணுவேன். ஆமாம், அப்பாவா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு பழகிட்டேன். அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டேன் சும்மா சாதாரணமாக. இப்போ இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு திருவா நிற்கிற வேலையெல்லாம் செய்யலை, ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே தான். அதுக்கப்புறம் லவ் பண்ணுறதுனால அந்த ஆள் கூப்பிட்டு கேட்டார், இதுக்கு பேர் லவ் கிடையாதுயா, துரோகம் அப்படின்னாரு. அந்த வார்த்தை ரொம்ப கடினமான வார்த்தையாக இருந்துச்சு. அவர் சொன்னது ஈவினிங் 7 o'clock, நான் பஸ் ஏறினது 8:10. 1 மணி நேரம் இடைவெளியில் சென்னைக்கு வந்துட்டேன். ஏன்னா அந்த வார்த்தைக்கு நான் கொடுத்த மரியாதையும், உண்மையிலே அது நட்பாகவே இருக்கட்டும், அது காதல் எப்போவுமே வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு ஒரே மணி நேரத்தில் பஸ் ஏறினேன். அது ஒரு 2-3 வருடங்களுக்கு அது ரொம்ப பெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணல, அதுக்கான வாய்ப்புகளும் வரல, நான் லவ் பண்ணவும் இல்லை. லவ்னு ஒரு ஏரியாவுக்குள்ளே போனோன்னா நம்ம வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவல் போகாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கரெக்டான செட்டிலாகி வரும்போது என் மனைவியை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. 2-3 நாட்கள்லேயே காதலை சொன்னேன். 1 வாரம் 10 நாளே அவங்க அப்பா அம்மாட்ட பேசினேன். ஒரே மாதத்தில் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன். 3 மாதத்தில் கல்யாணம் பண்ணேன். 8 மாதத்தில் புள்ள பேத்துட்டேன். அப்பா இங்க பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு டேய், ஆனா இந்த கணக்குல ஒரு சூட்சுமம் இருக்கு. கரெக்ட், அதை நீங்க போட்டுக்கங்க. ஆனா இன்னொன்னு இப்ப நாங்க வந்துட்டு புரிஞ்ச பெஸ்டா. ஐயோ, நீ அடுத்த கேள்விங்க. சார், உங்கள் ஒய்ஃப் பேர் வந்து சோனியா அகர்வால்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 2 பேர் வந்து கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகி மாதிரி அட்டன் பண்ணிருக்கேன். என்னடா இது சோனியா அகர்வால் எதுக்குடா, எனக்கு புரியல. இல்லை, நீ கேள்வியா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோனியா அகர்வால்கிட்ட மூலம் என் நம்பரை கொடுங்க, கூப்பிட சொல்லுங்க, அப்புறம் பேசுறத நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, சரி அண்ணா. இல்லடா, இந்த நேரத்துக்கு அண்ணி இருந்திருக்கணும். சரி, ஓகே, இது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பிங்கை மட்டும் எடுத்து அனுப்பேன். பட் ஆனால் ஒரு இமேஜினரி வேர்ல்டு அந்த மாதிரி நடந்தது என்ன பண்ணுவீங்க? சோனியா வந்துட்டு ஃப்ரெண்டு, அண்ணியும் ஃப்ரெண்ட் அந்த டைமில், ஓகேங்களா? என்ன யார் முந்திக்கிறாங்களோ அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தான். அவ்வளோதானே. 2 பேரும் அழகாக இருக்காங்க, 2 பேரும் ஹீரோயின்ஸு. அவ்வளோதான். யார் ரொம்ப ஈஸியாக ரொம்ப முதல்ல காதலை சொல்லுவாங்களோ அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது, அவ்வளோதான், சிம்பிள். அப்புறம் 2வது அவங்க வந்து சொன்னால் அவங்களையும் கல்யாணம் பண்ணி. அண்ணா
நம்ம வீட்டுக்கு போனோம், அது புரியுதா இல்லையான்னு தெரியல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. சரி, சூப்பரா பேசுறாரு. அடுத்த கேள்வி. பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க நம்ம இன்டர்வியூவை. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினராக தான்டா இருக்கோம். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கல்பனா. சார், கவன் மூவியில் வந்து உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு டேரக்டர் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது உங்கள் ரியாக்ஷன் என்னவா சார் இருந்தது? நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருந்தேன். நான் முன்னாடியே அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அந்த படத்துக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது அந்த படத்துலேயே. அந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதெல்லாம் நீங்கள் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. சார் என்னோட ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு 3 ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், இதான் கதை, இது யார் நல்லா இருக்காங்கன்னு பாருனாரு. அதில் 2 மலையாளி ஒரு தெலுங்குக்காரரு. 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை மண்டையில் முடியில்லாமல் இருந்துச்சு. நான் யோசித்தேன், என்னையா நீங்கள் கூப்பிடல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அடுத்த நாள் காலையில் தலையை அவ்வளோ தூரம் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிட்டு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால அந்த உடையை போட்டுக்கிட்டேன். வேறு ஒரு நண்பருடைய காரை எடுத்துக்கிட்டு கூட 4 பேருக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டு உள்ளே போயிட்டேன். ஆஃபீஸ்க்குள்ளே எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் உள்ளே ஓட்டாங்க, ஏதோ பிரச்சனை போல இருக்குன்ட்டு. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அதில் ஒரு வெங்கட்ரமணி சார் வந்துட்டு போஸ் தானே நீனார். அப்புறம் தான் கூட்டு போனாங்க. அப்போ கேட்டார், நீ எதுக்கு இப்படி பண்ணங்கிறப்போ, உங்களுக்கு என்ன மண்டையில் முடி இருக்கக்கூடாது அவ்வளோதானே, இப்போ முடியல, இப்போ என்ன நடிக்க வைங்க அப்படின்னு. அப்படி தான் நான் அந்த படத்தில் சான்ஸ் வாங்கினேன். நான் இலங்கையில் இருந்தேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இன்னும் 2 நாளில் ஷூட் உடனே கிளம்பி வாங்கினாங்க. நான் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். போனோடனே ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தலை சுற்றுச்சு. சீனா பெரிய சீனு. நீங்கள் சொன்னது தான், ரகுவரன் சாரும் அர்ஜுனும் நடித்த மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தினுடைய காட்சி. பார்த்துக்கங்க, காரி துப்பிட போகிறாங்க, கவனம் அப்படிங்கிறத அப்போவே பயமுறுத்திட்டாங்க. அப்போ விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. நான் போனேன். 2 பேரும் உட்காந்து பேசணும். அந்த சீனும் அதை தொடர்ந்த சீனும் 5 நாள் பிளான் பண்ணி செட்டு போட்டிருந்தாங்க. யாராவது சொல்லுங்கள், அந்த சீனை நாங்கள் எத்தனை நாளில் முடிச்சிருப்போன்னு? ஒரே நாள். அதுக்கு காரணம் விஜய் சேதுபதி சார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கேமராக்களை 5 ஆங்கிளில் வச்சு சிங்கிள் ஷாட் போவோம், நானும் போஸும் ரெடி ஆகிட்டு வரோம். நாங்கள் 2 பேரும் கேரவன்லேயே பக்காவாக ரெடி ஆகிட்டோம். அந்த ஃபுல் டயலாக்ஸும் கிட்டத்தட்ட அது 3.5-4 நிமிட காட்சி. அது அந்த 4 நிமிட காட்சியை 5 டேக்கு, அதாவது 5 ஆங்கிளில் சிங்கிள் டேக்கில் எடுத்து கட் பண்ணது தான் நீங்கள் பார்த்தது. அது ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. சூப்பர். ஹாய் சார், என் பேர் காவ்யா. இப்போ நாங்களாம் ஆக்டிங்குள்ளே வரணும் அப்படின்னா நாங்கள் எங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சார்? ரொம்ப நல்ல கேள்வி. நீங்கள் அது ரொம்ப முன்னாடியே கேட்டிருக்கலாம். எந்த ஒரு இப்போ நான் வந்து முதல்ல செலெக்ஷன் போகும்போது ஃபோட்டோஸ் வாங்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ நான் எப்படி இருந்திருப்பேன், உங்களை மாதிரி இருந்திருப்பேன். அந்த ஏஜ் தான் இல்லையா, அது ஒரு சின்ன அரும்பு மீஸ் அப்படி தான் இருந்தேன். அப்போது அந்த ஃபோட்டோஸை வாங்கி உள்ளே போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபோட்டோஸ் வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் லைனில் நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே என் ஃபோட்டோ வாங்கி கீழே போட்டார். 1 நிமிஷம் அப்படின்னு. என்னன்னு கேட்டார், எதுக்கு இந்த செலெக்ஷன்னு கேட்டேன். அவர் தான் இப்போ திருச்செல்வம்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அவர் தான். அப்போ அவர் உதவி இயக்குனர். அதில் இப்போ எதிர்நீச்சல்னு ஒன்று பண்ணியிருக்கார் அந்த இயக்குனர். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் டிரைவிங் ஆள் எடுத்தால் எப்படி எடுப்பீங்க? ஆள் நல்லா அழகாக இருந்தால் எடுத்துருவீங்களா? ஹைட்டாக இருந்தால் எடுப்பீங்களா? குண்டு அப்படி எதுவும் பார்ப்பீங்களா? இல்லை வண்டி ஓட்டி காட்ட சொல்லுவோம். சமயக்காரனை எப்படி எடுப்பீங்க? சமைச்சு இதெல்லாம் டேஸ்ட்லாம் பார்த்து நல்லா இருக்கு அப்படி தான் எடுப்பீங்க. நடிகனை மட்டும் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? நடிக்க சொல்லுங்கள் அப்படின்னா அந்த இடமே பின்ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு. அவர் உடனே நக்கலாக என்ன கூப்பிட்டு கேட்டார், எங்கே நீ நடி பார்ப்போம் அப்படின்னார். இந்த கேள்விக்கான பதில், நான் கோபாலிங்கிற ஒருத்தர்கிட்ட ஏற்கனவே 3 வருஷம் ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். பாண்டியன் சார்கிட்ட நான் ஃபைட் கிளாஸ் போயிட்டு இருந்தேன். அப்போ நான் ஆட்டோ டிரைவர். நான் ஆட்டோங்கிறத எல்லாரும் ஆட்டோ டிரைவருங்கிறத வந்து இலக்காரமாக பார்க்க வேண்டாம், அது ஒரு வேலை. நான் என்னுடைய வருமானத்திற்கும் வயிற்றுக்கும் என் சாப்பாட்டுக்குமான ஒரு வேலை. எனக்கு அன்றைக்கி ஒரு 100 ரூபா 150 ரூபா தேவைப்பட்டுச்சு. அந்த 150 ரூபாய்க்காக செய்த வேலை. ஆனால் என்னுடைய அதிகபட்ச நேரத்தை நான் எங்கே செலவழித்தேன்? ஆக்டிங் கிளாஸ்லையும் ஃபைட் கிளாஸ்லையும் நண்பர்களோடு படங்களுடைய டிஸ்கஷன்லையும் தான் நான் அதிகமான நேரத்தை செலவழித்தேன். அண்ணா எனக்கு தெரிஞ்சு அம்மா இப்போ அந்த ஆக்டிங்கில் நீ வந்துட்டு என்ன பண்ணு, ஒரு டிக்டாக் மாதிரி ஒன்று வச்சுட்டு மல்லிப்பூ ஒன்று வச்சுக்கோ, அந்த இது பாட்டு பாடு, மல்லிப்பூ வச்சு அந்த மாதிரி தான். இல்லைண்ணா அண்ணா இப்போ அது லேர்னிங் ப்ராசஸ். ஆமாம், அதுவும் லேர்னிங் ப்ராசஸ் தான் உண்மையாகவே. நான் தான் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் போஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப கேவலமாக. மல்லிப்பூ வச்சா? ஆமாண்ணே, மல்லிப்பூ ரொம்ப கொடூரமாக இருக்குமா. எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க ஒரு வாட்டி, பூ அப்படின்னாங்க. இல்லம்மா அது பூ அப்படின்னியா? சார், உங்களோட ஃபர்ஸ்ட் சம்பளம் என்ன, அப்புறம் இப்போ நீங்க வாங்கிட்டு இருக்க சம்பளம் இது வரைக்கும் இவன் முன்னாடிட்ட சொல்லாத பதில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி இந்த பிஹைண்ட் சொல்லி அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் நம்பியே ஆகணும். மெட்டி வழியில் எனக்கு முதல் சம்பளம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அப்போ நான் 10 நாள் நடித்தா கூட 5000 ரூபாய். ஆனால் நான் ஆட்டோ ஓட்டி 10,000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் 1000 ரூபா ஆக்குனாங்க எனக்கு அதில். அதுக்கப்புறம் எதுவும் ஆக்கலை.
இன்னைக்கு நான் ஒரு 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 நாளைக்கு இப்போ நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா டே வாங்கினோன்னா 50 and more இந்த மாதிரி வாங்குவோம். எல்லோரும் நியர்பை 1 வரைக்கும் வாங்குவோம். அது என்ன கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வாங்குவோம். ஹியூஜ் டேஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு லேக்ஸில் ஏதாவது நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சந்தோஷமாயிருச்சா? ரைட். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வீட்டில் எண்டு கார்டு போட்டுருவாங்க. ஆமாம். அதான் பையன் வேற வந்துட்டு இப்போ ஒரு கார் கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்னது காரா அவனுக்கு இந்த பென்ஸ் வேணுமா? எடுத்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு பையன் சூப்பராக ட்ரெஸ் போட்டுட்டு ஆங்கரிங் மட்டும் இல்லாமல் நல்லா நிறைய கூட பையன் தாக்க. ஆமாம் தானே? ஓல்டா இல்லைன்டா அவனுக்கு என்ன இது வன்மமா தெரியல, டப்புனு இல்லை அப்படின்ட்டான். அந்த கடைசி காலம் மிகவும் வேதனையான காலம். அது அவரே கொஞ்சம் மனப்பிதற்றலுக்குள்ள வந்துட்டாரு. அதாவது ஒரு சமுதாயத்துக்குள்ள சிங்கம் மாதிரி இருந்த ஒருத்தர் ஆஹா கல்யாணம் மார்ச் 20 முதல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜயில்.